بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى بالقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் திரு பொருத்தத்தையும் நாளை மறுமை சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பின் கீழ் மார்க்க சொற்பொழிவை கேட்டு வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு திருமறை குர்ஆனை நேர்வழி காட்டுவதற்காக வழங்கியிருக்கின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் அவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு ஹிதாயத்தை வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த திருமறை குர்ஆனோடு நம்முடைய நெருக்கம் எந்த அளவுக்கு ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை நாம் அதிகம் ஓத வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், அதன் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சிறப்புகளையும் நாம் பார்த்து வருகிறோம். எனவே நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை கற்றுக் கொடுப்பதின் மூலமாக எவ்வளவு சிறப்புகள் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். குர்ஆனை நாம் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும், அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதற்கு பல சிறப்புகள் இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த ஒரு பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும். கற்ற ஒவ்வொருவருமே என்ன செய்யணும்? பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். தந்தை அறிந்திருந்தால் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் அறிந்திருந்தால் தந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். இப்படியான ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடியதிலே ஆர்வம் நாம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பவருக்கு சில சிறப்புகளை நமக்கு தந்திருக்கிறார்கள், கூறியிருக்கிறான்னு சொன்னால் அதையே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்ஆன் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதம். இறைவன் தான் அது பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்வதற்காக புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா அந்த இறை வேதத்தை இறக்கியிருக்கிறான்னு சொன்னால், அப்படிப்பட்ட அந்த திருமறை குர்ஆனை இறை நம்பிக்கையாளர்களாகி நாம் ஒவ்வொருவருமே என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். கற்று அறிந்தவர்கள் பிறருக்கு கண்டிப்பாக எடுத்து கூற வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவேதான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார்? குர்ஆனை தானும் கற்றும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரே அவர் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்போ நம்ம குர்ஆனை கற்றிருக்கிறோம்னா, அறிந்திருக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும்? பிறருக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுத்தால் நாம் சிறந்தவராக, சிறப்பிற்குரிய கல்வியால் சிறந்தவர் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். எனவே கற்றுக் கொடுப்பதினால் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கலாமை நாம் கற்றிருக்கிறோம். அல்லாஹ் தான் குர்ஆனை முதலாவதாக உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவேதத்தை நாம் அறிந்த ஒன்றை பிறருக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் அறிந்ததை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது மிக சிறந்த ஒரு கல்வியினுடைய நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கற்ற அந்த கல்வியை குர்ஆனை பிறருக்கு நாம் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்ற மற்றொரு அறிவிப்பிலே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யஅதி ஹாதில் மஸ்ஜித். யார் என்னுடைய மஸ்ஜிதாக இந்த பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ, நோக்கம் என்ன? யஅல்லிமுஹு அவ் யஅலமுஹு. இங்கே வருவது இல்லா பிகைர். பள்ளி மஸ்ஜிதுக்கு வருவதனால் ஒன்று கற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வருவார் என்று சொன்னால், கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ். இவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரியக்கூடிய ஒரு நன்மை அவருக்கு கிடைக்கிறது. குர்ஆன் நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வந்தால் பொதுவாகவே எந்த மஸ்ஜிதுக்கு நாம் வருகின்றோமோ வந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது கற்றுக் கொடுப்பதாகவோ இருந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருப்போம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஃபீ சபீலில் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடிய
நன்மை கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நாம் பள்ளிவாசலுக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், அல்லது கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடிய நன்மை கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறான்னு சொன்னால் அதில் நாம் ஆர்வம் எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லாமலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பள்ளியின் பக்கம் செல்லாமலே இருந்து கொண்டு இருக்கிறோம். எனவே மஸ்ஜிதுகளுக்கு குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே மக்தப் நடக்கிறது, பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறோம் என்ற ஒரு சிறப்பை நாம் அடைந்து கொள்கிறோம். காலையில் சிறுவர்கள் போய் மதரசாவில் கற்றுக்கொள்கிறார்கள், ஆசிரியர் ஓதி கொடுக்கிறான்னு சொன்னால் இருவருக்கும் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடிய நன்மை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் அதில் நாம் அதிகம் ஆர்வமூட்ட வேண்டும். மக்களை மக்தபுகளுக்கு காலை மதரசாவிற்கு அனுப்ப வேண்டும் குர்ஆன் கற்றுக்கொள்வதற்கு. அது சிறுவர் தான் என்பது கிடையாது, பெரிய வயது உள்ளவர்கள் கூட சென்று குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதனால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கிறது, ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடிய நன்மை கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறான்னு சொன்னால் ஒவ்வொருவரும் வயதை பார்க்காமல் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று பெண்களும் தங்களுடைய குர்ஆனுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது குர்ஆனை அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு காலகட்டத்திலே நிறைய மதரசாக்கள் இருக்கின்றன, கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனாகி நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அல்லது அறிந்தவராக இருந்தால் பிறருக்கு நாம் கற்றுக்கொள்வதும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது. எனவே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் கற்றுக் கொடுப்பதினால் இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. ஒரு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு சிறப்பை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதை பள்ளியில் வந்து கற்றுக் கொடுக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் இருக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் மற்றொரு அறிவிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அப்பலா யுகுதுகும் அஹதுகும் இலல் மஸ்ஜித், உங்களில் ஒரு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வருகின்றார், யஅல்லிமு ஆயத்தைன், 2 ஆயத்தை கற்றுக் கொடுக்கிறார், அல்லது 2 யக்ரவுக்கு ஆயத்தை 2 ஆயத்தை ஓதுகிறார் என்று சொன்னால் அவர் 2 ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கிறது. சிறந்தது கைருல்லவும் நாக்கத்தைனி, 2 ஒட்டகத்தை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் பள்ளிக்கு வரோம், பள்ளிக்குள்ள வந்து 2 ஆயத்தை நாம் ஓதுறோம், அல்லது 2 ஆயத்தை கற்றுக் கொடுக்கிறோம். 2 ஆயத்தை ஓதினாலும் சரி, 2 ஆயத்தை கற்றுக் கொடுத்தாலும் சரி, 2 ஒட்டகத்தினுடைய நன்மை தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அல்லது 3 ஆயத்துக்களை நாம் ஓதுகிறோம் அல்லது 3 ஆயத்தை கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் 3 ஒட்டகத்தினுடைய நன்மை நமக்கு கிடைக்கிறது. 4 ஆயத்து ஓதுகிறோம் அல்ல 4 ஆயத்தை கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் 4 ஒட்டகத்தை விட சிறந்த நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் சென்று நாம் திருமறை குர்ஆனை ஓதுவதும் அல்லது பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் ஆயத்துக்கள் கணக்கில் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் 2 ஆயத்து ஓதுவதன் மூலமாக நமக்கு 2 ஒட்டகத்தினுடைய நன்மை கிடைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கிறார் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுபவருக்கும் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுப்பதற்கும் இவ்வளோ பெரிய பாக்கியம் உண்டது. 2 ஆயத்து ஓதுனா 2 ஒட்டகத்தை விட சிறந்து என்று சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் நாம் எத்தனை ஆயத்துக்களை ஓதுறோமோ அத்தனையும் ஒட்டகத்தினுடைய நன்மை கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறான்னு சொன்னால் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் இதில் ஆர்வம் செலுத்த வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், ஆயத்துக்களை ஓத வேண்டும். நமக்கு பல ஒட்டகங்களை தர்மம் செய்த நன்மைகளை அடைந்து கொள்ள முடியுது. குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு நேரங்களை கொடுத்திருக்கிறான், நோன்பு வைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதிகம் குர்ஆனுடைய நெருக்கத்தை வைத்துக் கொண்டு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அதை படிக்கக்கூடியவர்களாக, அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதுகின்றோம் அதற்கான நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தாலும் சரி அல்லது நம்ம அது ஓதினாலும் சரி நமக்கு கிடைக்க போவது என்ன, ஒட்டகத்தை விட சிறந்த நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அதில் நாம் அதிகம் கவனம் செலுத்தி அந்த அடிப்படையில் நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியெல்லாம் நமக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக இல்மு தேடுவதன் மூலமாக இப்படியான நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அப்படிப்பட்ட நன்மையை தரக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலம் கூறியது போல திருமறை குர்ஆனை நாம் ஓதி அது நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. குர்ஆனை கற்றுக் கொடுப்பதினால் நம்ம மிகப்பெரிய சிறந்தவராகி விடுகிறோம். அல்லாஹ்வுடைய பாதையிலே சபீலில்லாஹ்விலே இருக்கின்றோம். கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நமக்கு நன்மையே கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருவர் ஒரு ஆயத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதன்படி அமல் செய்கிறாரே அந்த நன்மை அவர் கிடைக்கின்றது. ஒரு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அது கற்றுக் கொடுத்த அடிப்படையில் அமல் செய்வார் என்று சொன்னால் அந்த நன்மை அவர் கிடைக்கிறது. அமல் செய்வதன் மூலமாக அவருடைய நன்மையில் எந்த ஒரு குறைவும் ஏற்படுத்தி விடாது.
குறைந்து விடாது, அவருக்கு முழு நன்மை கிடைத்து கொண்டுதான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு இல்மை நாம் கற்றுக் கொடுப்பதினால் அது செய்த நன்மையே நமக்கு கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் நம்ம கற்றுக் கொடுக்குறோம், அந்த கற்றுக் கொடுத்ததினால் ஒருத்தர் அமல் செய்கிறார்னு சொன்னால் அவருக்கு எவ்வளவு நன்மையோ அதே போன்ற நன்மைகள் நமக்கு அமல் செய்த நன்மையும் கிடைக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட இறைவேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்கு இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார் சொன்னால், அந்த நன்மையை நாம் ஒவ்வொருவருமே செயல்பட வேண்டும், குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும், குர்ஆனின் அடிப்படையில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வழிகாட்டினார்களோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். இனி அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டினால் அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல செய்திகளை குர்ஆனை கற்றுக் கொடுப்பதின் மூலமாக, அந்த கல்வியின் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கிறது. நாம் மரணித்து விட்டால், மரணத்திற்கு பிறகு கூட திருமறை குர்ஆனின் மூலமாக நாம் கற்றுக் கொடுத்திருந்தால் அதனுடைய நன்மை வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா மாத இப்னு ஆதம் இன்கது அமலுஹு இல்லா மின் ஸலாஸ் சதகத்துன் ஜாரியா இல்முன் யன்தஃபி பி வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய நன்மைகள் அனைத்துமே அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது, மூன்றை தவிர. ஒன்று சதகத்துன் ஜாரியா, இந்த உலக வாழ்க்கையில் அவர் சதக்கா செய்திருந்தால், தான தர்மங்கள் செய்திருந்தால், நிலையான ஒரு கல்வித்துறையை ஏற்படுத்தி இருந்தால், அல்லது ஒரு பள்ளிவாசலை கட்டியிருந்தால், அல்லது அவர் பள்ளிவாசலில் குர்ஆனை வைத்திருந்தால், இது போன்ற நிலையான ஒரு தர்மங்களை செய்திருந்தால் அந்த தர்மத்தினுடைய நன்மை அவர் மரணத்திற்கு பிறகும் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் சொல்றாங்க. அதே போன்று வலதும் சாலிஹுன் அவர் பெற்றெடுத்த பிள்ளை சாலிஹான பிள்ளைகளாக வளர்த்திருந்தால் அந்த பிள்ளைகள் துவா செய்தால் அந்த பிள்ளைகளுடைய துவா நபிகள் நாயகம் அந்த துவா வந்து நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவருடைய குழந்தை பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக துவா செய்வார் என்று சொன்னால் அந்த துவாவுடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மூன்றாவது சொன்னாங்க, இல்முன் யன்தஃபி பிஹி, அவர் ஒரு கல்வி கற்றார், அந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் மரணத்திற்கு பிறகும் அந்த கல்வியினுடைய நன்மை அவருக்கு வந்து சேரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. இப்போ குர்ஆன் அறிந்திருக்கிறோம், குர்ஆன் நம்ம பிறகு கற்றுக் கொடுத்தோம், நம்மளால பிறகு அவர் கற்றுக்கொண்டு அமல் செய்கிறார் அல்லது கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நம்முடைய வஃபாத்துக்கு பிறகு, நம் மரணத்திற்கு பிறகும் கூட அவர் அது ஓதுவதினால், அவர் அமல் செய்வதனால் அதனுடைய நன்மை நமக்கும் வந்து கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் கற்றுக் கொடுப்பதினால் இவ்வளவு நன்மை. அதை கற்றுக் கொடுத்து விட்டு நாம் மரணித்து விட்டால் அதை அறிந்தவர் கற்றவர் அமல் செய்கின்றார், அதை ஓதுகின்றார் என்று சொன்னால் அந்த நன்மையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்ததின் காரணமாக நம்முடைய மரணத்திற்கு பிறகும் அதனுடைய அவர் ஓதுவதினால் நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை நாம் ஓத வேண்டும், அதை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால் மிகப்பெரிய சிறப்புகள் இருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று சொன்னால், குர்ஆனை கற்றுக் கொடுப்பதின் மூலமாகவும் இவ்வளவு பெரிய நன்மைகளில் நாம் அடைந்து கொள்ள முடிகிறது. நாம் கற்றுக் கொடுத்து விட்டு மரணித்து விட்டாலும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு கற்றவர்கள் ஓதுவதின் மூலமாகவும் அமல் செய்வதன் மூலமாகவும் நமக்கு அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நன்மை அவர்களை எந்த விதமான ஒரு குறையும் ஏற்பட்டு விடாது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்க்கையில் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருந்தால் நம் மரணத்திற்கு பிறகும் அந்த கற்றுக்கொண்டவர் படிக்கின்ற பொழுதும் அமல் செய்கிற போது நமக்கு நன்மை கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நம்முடைய வாழ்நாளில் நிச்சயமாக ஒவ்வொரு ஆயத்தையாவது ஹதீஸையாவது நாம் ஒரு ஆயத்தை ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். அப்படி ஆர்வத்தை கற்றுக் கொடுத்தால் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் அந்த கல்வியினுடைய நன்மையின் காரணமாக அல்லாஹ் தஆலா நன்மை தரக்கூடியவனாக இருக்கிறான். இனி அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், அந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். நாம் கற்ற அந்த குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வோடும் சிந்தனையோடும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. நாம் அறிந்த அந்த இல்மை பிறருக்கு போதிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய மரணத்திற்கு பிறகு அதனுடைய நன்மை வரக்கூடியது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். இனி அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனை கற்போம், குர்ஆனை ஓதுவோம், குர்ஆனோடு நெருக்கம் உள்ளவர்கள் ஆகி வைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக மகத்தான வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த ரமலானுடைய மாதம் நாம் எப்போதும் மற்ற நாட்களிலும் குர்ஆன் ஓதக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.